Hello everyone, welcome to VIHAS Hub. Subscribe our channel and press on bell icon to stay updated on our latest videos. நம்ம இன்னைக்கு விநாயகர் சதுர்த்தி ஸ்பெஷலா பூந்தி லட்டு எப்படி பண்றது அப்படினு சொல்லி நம்ம பார்க்கலாம் வாங்க. லட்டுக்கு தேவையான இன்கிரிடியன்ட்ஸ் என்னென்ன அப்படினு சொல்லிட்டு நம்ம பார்க்கலாம் வாங்க. கடலை மாவு 1/2 கிலோ. நம்ம கடலைப்பருப்பை வாங்கி மாவு அரைக்கும் மெஷினில் அரைச்சா லட்டு வந்து ரொம்ப சாஃப்டாக வரும். அப்படி முடியாதவங்க ஃப்ரெஷ்ஷாக கடலை மாவு வாங்கி நம்ம செஞ்சுக்கலாம். ரேஷியோ பார்த்திங்கன்னா 1:2. அதாவது 1/2 கிலோ கடலை மாவு எடுத்திங்கன்னா 1 கிலோ சர்க்கரை எடுத்துக்கலாம். அதுவே 1/4 கிலோ மாவு எடுத்திங்கன்னா 1/2 கிலோ சர்க்கரை எடுத்துக்கலாம். ஏலக்காய் 5 கிராம், முந்திரி 50 கிராம், உலர்ந்த திராட்சை அல்லது கிஸ்மிஸ் பழம் சொல்லுவாங்க, அது வந்து 25 கிராம் எடுத்துக்கலாம். பூந்தி போடுறதுக்கு கடலை மாவு ரெடி பண்ணணும். அது எப்படி பண்ணுறது நம்ம பார்க்கலாம். 1/2 கிலோ கடலை மாவில் 1 பிஞ்ச் சோடாவும் 1 பிஞ்ச் சால்ட்டும் போட்டு நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும். அது கூட 1/2 லிட்டர் தண்ணியை நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி நம்ம மிக்ஸ் பண்ணிக்கணும். நீங்கள் விஸ்க் இருந்தால் விஸ்கில் நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இந்த பதத்துக்கு நம்ம மாவு வர வரைக்கும் நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம இதை ஒரு பக்கம் எடுத்து வச்சிடலாம். நம்ம அடுத்து சர்க்கரை பாகு எப்படி பண்ணுறது அப்படின்னு நம்ம பார்க்கலாம். நம்ம 1 கிலோ சர்க்கரை ஒரு பாத்திரத்தில் போட்டுட்டு நம்ம தண்ணி வந்து சர்க்கரை மூழ்கிற அளவுக்கு தண்ணியை ஊற்றணும். 1/4 கப் பால் ஊற்றிக்கலாம் நம்ம இதுக்குள்ள. நம்ம சர்க்கரை பாகு காய்ச்சும் போது நிறைய அழுக்கு இருக்கும். இதெல்லாம் நம்ம வந்து வடிகட்டி எடுத்துக்கலாம். நம்ம இந்த தோசை கரண்டி யூஸ் பண்ணுறதுனால நம்மளுக்கு பதம் பார்க்குறதுக்கு ஈஸியாக இருக்கும். நம்ம ஒரு பவுலில் தண்ணி எடுத்துட்டு நம்ம அந்த சர்க்கரை பாகு 2-3 ட்ராப் அதில் விட்டு நம்ம வந்து பார்த்தோம் அப்படின்னா அந்த பதம் எப்படி இருக்கும் அப்படின்னா நம்ம கை வச்சு தொட்ட உடனே அது வந்து உருண்டு ஓடணும். அந்த மாதிரி இருக்கும்போது தான் வந்து நம்மளுக்கு பதம் கரெக்ட் அப்படின்னு அர்த்தம். அப்போ நம்ம வந்து ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம். அடுத்து நம்ம பூந்தி எப்படி பண்ணுறது நம்ம பார்ப்போம். பண்ணிட்டு தேவையான அளவுக்கு ஆயில் ஊற்றிக்கோங்க. இந்த மாதிரி பூந்தி கரண்டி இருக்கும். அந்த கரண்டியில் நம்ம வந்து மாவை வந்து ஊற்றணும் அப்படின்னா அது அப்படியே முத்து முத்தாக விழுகும். நம்ம எண்ணெய் நல்லா காஞ்சிருச்சா அப்படின்னு நம்ம செக் பண்ணுறதுக்கு வந்து நம்ம மாவை ஊற்றின உடனே அந்த பூந்தி வந்து மேலே எழுந்து வரும். அப்போ நம்ம கடாய் வந்து நல்லா காஞ்சிருச்சு அப்படின்னு நம்ம செக் பண்ணிவிட்டு நம்ம அடுத்து ஊற்ற ஆரம்பிக்கலாம்.
இந்த கடலை மாவுக்கு நாங்கள் வந்து 1/2 லிட்டர் தண்ணி ஊற்றிருக்கோம். நீங்கள் வந்து இந்த மாதிரி கன்சிஸ்டன்சி இருக்க வரைக்கும் நீங்கள் தண்ணி ஊற்றிக்கலாம். நீங்கள் எவ்வளோ வேணாலும் நீங்கள் ஊற்றிக்கலாம். இப்படி நம்ம பூந்தி போட்டதுக்கப்புறம் ஆயில் கொதிக்குது பார்த்திங்களா, அந்த நுரை அடங்கினதுக்கப்புறம் நம்ம வந்து எடுக்கலாம். நம்ம ரொம்ப மொறுமொறுனும் எடுக்கக்கூடாது, அதே மாதிரி வேகாமையும் எடுத்தால் நம்ம உடம்புக்கு ரொம்ப கெடுதல். அதனால் நம்ம இந்த பதத்தில் இருக்கும் போது நம்ம பூந்தியை எடுத்துடலாம். அப்படி நீங்கள் வந்து பார்க்காம விட்டு ரொம்ப மொறுமொறுன்னு ஆயிடுச்சு அப்படின்னா கவலைப்படாதீங்க. நீங்கள் வந்து ரொம்ப மொறுமொறுன்னு ஆயிடுச்சு அப்படின்னா நம்ம வந்து மிக்சியில் போட்டு ஒரே ஒரு சுற்று, ரொம்ப சுற்றுனீங்கன்னா ஒரு மாதிரி நல்லா இருக்காது. அதனால் வந்து ஒரே ஒரு சுற்று சுற்றிட்டு நம்ம அதை வந்து பிணைஞ்சிக்கலாம். நம்ம சக்கரை பாகுவை பதம் பார்க்குறதுக்காக ஒரு பவுலில் தண்ணி விட்டு நம்ம வந்து அந்த சக்கரை பாகுவை சொட்டு சொட்டாக விட்டு நம்ம தொட்ட உடனே அது வந்து உருண்டு வர மாதிரி இருக்கும் அப்படின்னு சொன்னோம் இல்லையா, அது வந்து ஒரு வாட்டி தான் அந்த தண்ணி யூஸ் பண்ணணும். நம்மளுக்கு அந்த மாதிரி உருண்டு வரல அப்படிங்கும் போது நம்ம இன்னொரு வாட்டி நம்ம ஒரு சொட்டு விடும்போது நம்ம வேற ஒரு தண்ணியை தான் நம்ம பிடிச்சு நம்ம பார்க்கணுமே தவிர அதே தண்ணியில் விட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியாத பதம். அதனால் அதை மட்டும் நீங்கள் கரெக்ட் பண்ணிக்கோங்க. அவ்வளோதான், நம்மளுக்கு பூந்தி ரெடி ஆயிடுச்சு. நம்ம இந்த பூந்தியை நம்ம சக்கரை பாகு செஞ்சு வச்சுருந்தோம் இல்லையா, அதில் நம்ம இப்போ போட போகிறோம். நம்ம எடுத்து வச்ச 5 கிராம் ஏலக்காவை நல்லா அரைச்சி நம்ம அந்த சக்கரை பாகில் சேர்த்துக்கணும். சேர்த்துட்டு அந்த பூந்தி நம்ம பண்ணி வச்சோம்ல அதையும் நம்ம வந்து சக்கரை பாகில் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும். நம்ம 2 ஹவர்ஸ் அதை நல்லா ஊற வைக்கணும். நம்ம 2 மணி நேரம் ஊற வச்சதுக்கப்புறம் நம்மளுக்கு இப்படி தான் இருக்கும். பூந்தியும் சக்கரை பாகும் நல்லா மிக்ஸ் ஆகிருக்கும். இதை நம்ம ஒரு கிளறி விட்டுட்டு நம்ம இதை மூடி வச்சிடலாம். நம்ம ஒரு கடாயில் 3 டேபிள் ஸ்பூன் நெய் ஊற்றிட்டு நம்ம முந்திரியை வந்து இந்த நெய்யில் போட்டு நல்லா வறுத்து எடுத்துக்கணும். நம்ம நல்லா வறுத்தெடுத்த முந்திரியை நம்ம பூந்தி கலவையில் நம்ம ஆட் பண்ணிடலாம். நம்ம அதே நெய்யில் உலர்ந்த திராட்சை அல்லது கிஸ்மிஸ் பழம்னு சொல்லுவாங்க, அதை வந்து நம்ம நல்லா வறுத்து எடுத்துக்கலாம். இது வந்து நல்லா பலூன் மாதிரி உப்பி வரும். நம்ம அப்போ வந்து நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இதையும் நம்ம வந்து அந்த பூந்தி கலவையில் நம்ம ஆட் பண்ணிக்கலாம். இதை எல்லாத்தையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. மிக்ஸ் பண்ணி நம்ம வந்து உருண்டை பிடிச்சு நம்ம சர்வ் பண்ணிக்கலாம்.
அவ்வளவுதான், நம்மளுக்கு அருமையான டெலிஷியஸான யம்மியான லட்டு ரெடி ஆயிடுச்சு. இதை நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். விநாயகர் சதுர்த்திக்கு அனைவருக்கும் இனிய விநாயகர் சதுர்த்தி நல்வாழ்த்துக்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பை பாய்.